Hello guys, this is Naren and welcome back to our channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Adobe Premiere Pro ஓட class 2 and இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து ஒரு வீடியோக்குள்ள நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் and டைம் கோட்னா என்ன, ரெசல்யூஷன்னா என்ன and also போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா விண்டோஸையும் ஒரு ஓவர் வியூ தான் கொடுத்தேன். இன்னைக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் விண்டோவை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு கிளாஸ். வாட் இஸ் எ வீடியோ? ஒரு வீடியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஒரு ஃப்ரேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்சர். இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு ஸ்டில் கேமராவில் ஒரு பிக்சர் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடியோ கேமராவில் வந்து பர் செகண்டுக்கு ஒரு நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து அது ஷூட் பண்ணும். அந்த நம்பர் ஆஃப் பிக்சர்ஸை வந்து உங்களுக்கு லைன் பை லைனாக அது ப்ளே பண்ணி காட்டுது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக அது ப்ரொஜெக்ட் ஆகுது. அதை தான் வந்து நம்ம ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு பிக்சர்ஸ். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, லைக் 24 FPS அண்ட் ஃப்ரேமை பற்றி ஒன்று சொன்னோம். இந்த ஃப்ரேம்ன்ற வார்த்தை வந்து இப்போ இருக்கிற டிஜிட்டல் கேமராலேருந்து வந்ததில்லை, அப்போ இருக்கிற ஃபிலிம் கேமராஸ்லேருந்து வந்தது. ஸோ அப்போ இருக்கிற ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஃபிலிம் இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு ஃபிலிம் ரோல் ஆகிறப்போ பர்டிகுலர் யூனிட்டை ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் வந்து கிராஸ் பண்ணும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எஃப்பிஎஸ்ன்ற ஒரு டேர்மே வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ப்ராட்காஸ்ட் ஸ்டாண்டர்டை பற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த இடத்துலலாம் ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PAL ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க, பேஸ் ஆல்டர்னேட்டிங் லைன். இந்த PAL ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 FPS, 25 ஃப்ரேம் பர் செகண்ட். அண்ட் இந்த நார்த் அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா NTSC, நேஷ்னல் டெலிவிஷன் சிஸ்டம் கமிட்டி. அண்ட் அவங்க ஃபாலோ பண்ணுற ஃப்ரேம் FPS வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS-ஆக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நான் மேஜராக இருக்கிற இந்த ரெண்டு மட்டும் சொன்னேன், மோஸ்ட் காமன்லி யூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து யூடியூப் பற்றி பேஸ் பண்ணி நான் இதை கற்றுக்கிட்டனால ஸோ நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ரெசல்யூஷன் வந்து நார்மலாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா HD வரும். HDலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து 720pயும் இருக்கும், 1080pயும் இருக்கும். ஸோ அந்த 720p 1080pனா என்னதுன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க 720p பிக்சல்ன்றது அதோட வித்தை குறியீடு. இல்லை, 720p HDன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 720p வந்து அதோட ஹைட்டு, 1280 வந்து அதோட வித். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் ஃபுல் HD வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா 1080 இருக்கும். 1080ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு, 1920 வந்து அதோட வித். ஸோ இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூடியூப்ல யூஸ் பண்ணுறது. அண்ட் 4Kவும் இருக்குது. பட் இப்போ வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஸோ இதுவே வந்து மோர் தென் எனஃப். ஸோ இப்போ பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் இஸ் ஆல்சோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க எப்படி வந்து ஒரு லோ குவாலிட்டி வீடியோவாக ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுன்னு. நோ கைஸ், நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி வீடியோ ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹை குவாலிட்டி வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கணும். அதுக்கு வந்து நிறைய கேமராஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஹை குவாலிட்டி வீடியோ ஷூட் பண்ணல பட் எடிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா யூ கேன் டவுன்லோட். ஸோ அந்த நான் சைட்ஸும் வந்து அப்கமிங் கிளாஸில் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஹை ரெசல்யூஷன் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கிளாஸஸுக்கு வந்து அந்த வீடியோஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த ப்ராஜெக்ட் விண்டோ பார்த்தோம்ல. ஸோ நியூ ப்ராஜெக்ட் விண்டோ க்ரியேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது இல்லை. ஸோ நேற்று வந்து நான் போட்ட கிளாஸில் காட்டின சிஸ்டம் வந்து மேலே இருக்கிற சிஸ்டம், இது வந்து வேறு சிஸ்டம். இதில் இருக்கிற கிராஃபிக் கார்டு வந்து தனியாக காட்டுது பாருங்க. ஸோ இது வந்து ஹார்ட்வேர் ஆக்சிலரேஷனாக இல்லை சாஃப்ட்வேர் ஆக்சிலரேஷனாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் கோட் ஃபர்ஸ்ட் வந்து நான் டைம் கோட் சொல்லிடுறேன். டைம் கோட் இஸ் நத்திங் பட் இதோட கிளாக் தான். இப்போ வந்து நீங்கள் எப்படி நார்மல் கிளாக்கில் வந்து செகண்ட்ஸ் வந்து நீங்கள் மீன் பண்ணுறீங்களோ இங்கே வந்து செகண்ட்ஸ் இல்லாமல் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் வரும். ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வீடியோ எடுத்திருப்பீங்க. இங்கே வந்து கிளாக் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட டைமில் 60 செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா ஒரு மினிட் ஆகுதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஒரு வீடியோ நீங்கள் எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோவோட FPS வந்து 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னா 24 ஃப்ரேம்ஸ் அது ரன் ஆகிட்ட பிறகு
இந்த இடத்துல 1 செகண்ட் மாறும். நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே போகிறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோ எடிட்டிங் வந்து இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் எஃப்பிஎஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுறனால தான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் லேக் அந்த மாதிரிலாம் நடக்கிற இஷ்யூ வரும். நீங்கள் வந்து எஃப்பிஎஸ் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்லாம் போகிறப்போ எஃப்பிஎஸ் வந்து கேட்கும். அதனால நீங்கள் எஃப்பிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நேற்று வந்து இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லிட்டேன். இதை வந்து நம்ம நார்மலாக டைம் கொடுக்கலாம் செட் பண்ண போகிறோம். வெறும் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். எவ்வளோ டைம் பீரியடுக்கு உங்கள் வீடியோ டியூரேஷன் இருக்குது விசிபிளாக இருக்காது. ஸோ இட் இஸ் அட்வைசபிள் டு ஹேவ் டைம் கோட் ஹியர். அண்ட் இந்த ஸ்க்ராட்ச் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வீடியோவோட சப்ரூட்டின்ஸ் லைக் சப் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் லைன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். அதெல்லாம் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணுன்ற இந்த லொக்கேஷன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ப்ராஜெக்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. எந்த இடத்துல ப்ராஜெக்ட் ஸ்டோர் ஆகுதோ அதே இடத்துல தான் இந்த ஃபைல்ஸும் ஸ்டோர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ராட்ச் டிஸ்க் வந்து சேம் அஸ் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கிறதே வந்து அட்வைசபிள். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். So let's have some class 2. So open out. So இப்போ வந்து கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எடிட்டிங்லேயே போயிடலாம். இந்த விண்டோஸ்லாம் வந்து நேற்றே நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுத்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், நான் போய் பார்த்துட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மெயின் அண்ட் ப்ராஜெக்ட் விண்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் விண்டோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறோன்னா அந்த வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் விண்டோ வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து சப்போஸ் அதான் லாஸ்ட் டைமே நம்ம சொன்ன மாதிரி எய்தர் நீங்கள் வந்து ட்ராக் அவுட் ட்ராப் பண்ணலாம், இல்லைனா வந்து சரி ஓகே நான் இப்போது சம் வீடியோஸ் வந்து எடுத்து ட்ராக் பண்ணுறேன். இந்த 4 வீடியோ வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது லேண்ட்லேருந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் இம்போர்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ லெட்ஸ் ஹேவ் சம் மியூசிக் டூ. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ ஃபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 30 FPS ஸ்டார்ட் டியூரேஷன் காட்டுது, எண்ட் டியூரேஷன் காட்டுது. இந்த எண்ட் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து 30 FPSன்றனால இந்த இடத்துல 30 ஃப்ரேம்ஸ் முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு செகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படி நம்ம நார்மல் கிளாக்ல 60 செகண்ட் முடிஞ்சிச்சுன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகுமோ, இங்கே வந்து மில்லி செகண்டில் எடுக்காது இந்த இடம். ஸோ நம்ம நார்மல் கிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் அண்ட் மில்லி செகண்ட்ஸாக இருக்கும். 1000 மில்லி செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். பட் இந்த இடத்துல வந்து அப்படி எடுக்காது. 30 ஃப்ரேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செகண்டாக எடுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, ஒரு 30 FPS வீடியோவையும் அண்ட் 25 FPS வீடியோவையும் நீங்கள் மர்ஜ் பண்ணி அட் அ டைமில் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 30 FPS வீடியோ என்ன செய்யும்னா
30 ஃப்ரேம்ஸுக்கு அப்புறமா தான் 1 செகண்ட் கன்சிடர் பண்ணிக்கும். பட் உங்களோட 25 FPS வந்து 25 FPS முடிஞ்ச பிறகு 1 செகண்ட் கன்சிடர் பண்ணிக்கும். அந்த இடத்துல டைம் மிஸ்மேட்ச் ஆகுறதுனால வாய்ஸ் லேக், வீடியோ லேக் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் இப்போ நம்மளுக்கு போத் மியூசிக் ஃபைல்ஸும் வச்சுருக்கேன் அண்ட் சம் வீடியோ ஃபைல்ஸும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் விண்டோவில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்கனைஸாக வச்சுக்கலாம் உங்களோட ப்ராஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எப்படி உங்களோட ட்ரைவ்ஸை வந்து நியூ ஃபோல்டர்ஸ் போட்டு ஆர்கனைஸாக வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் விண்டோவையும் உங்களோட ஆர்கனைஸாக வச்சுக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நியூ ஐட்டம் இருக்குல்ல, சாரி நியூ ஐட்டம் வந்து நான் செப்பரேட் கிளாஸாகவே சொல்கிறேன், அதில் நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. நியூ பின்னில் வந்து போனீங்கன்னா இங்கே வந்து பின்னுன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இங்கே பின்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னில், இங்கே பின்னு வந்து எதை மீன் பண்ணோன்னா ஒரு நியூ ஃபோல்டரை தான் வந்து பின்னு மீன் பண்ணும். இங்கே பின்னு இருக்குல்ல, சப்போஸ் இந்த பின்னுக்குள்ளே வந்து எனக்கு தேவையான வீடியோஸ், இந்த வீடியோஸை வந்து நான் இதுக்குள்ளே போட்டுக்கணும்னா எனக்கு ஒரு பின்னில் வந்து இது கிரியேட் ஆகிடும். ஸோ இன்னொன்று பின்னை கிரியேட் பண்ணி எனக்கு தேவையான ஆடியோஸும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டர்ஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த பின்குள்ளே போனீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ். இதை வந்து நீங்கள் தம்ப்நெயில் வியூக்கு மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் போத் லிஸ்ட் வியூவில் வச்சு டீட்டெயில்ஸும் வச்சுக்கலாம். இல்லை தம்ப்நெயில் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தம்ப்நெயில் கிடைக்கும். அந்த தம்ப்நெயிலே வந்து உங்களால் ப்ரிவியூஸ் பார்த்துக்க முடியும். இந்த இடத்துல ஒரு கர்சர் தெரியுது இல்லை, சின்னதாக பிளாக் கலர். ஸோ அந்த கர்சரை மூவ் பண்ணி இந்த இடத்துலையே உங்களால் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். ஸோ எல்லா வீடியோஸுக்கும் அந்த மாதிரி தான். இங்கே தான் ஒரு ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் பின்னாக க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு தேவையான ஆர்கனைஸ்டு ஃபோல்டராக இருக்குன்னா டேரெக்டாக உங்களால் அந்த ஃபோல்டரையே கூட இம்போர்ட் பண்ண முடியும் இதுக்கு. அண்ட் இன்னொன்று ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தம்ப்நெயில் இருக்குன்னா அந்த தம்ப்நெயிலோட ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வச்சு. ஸோ ஜூம் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, உங்களோட ப்ரிவியூ வந்து நீங்கள் ஒரு பெருசாக பார்க்கணும் அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஜூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு டேர்ம் இருக்குல்ல, ஒரு லாக் பட்டன், அது வந்து ஒரு சம் ஆஃப் த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். இந்த லாக் பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சேவ் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு சர்டெயின் பார்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் வேறு இடத்துலனா யூட்டிலைஸ் பண்ணணும், இல்லை அதை வந்து ரெஃபரன்ஸாக பார்க்கணுன்ற இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் வந்து அந்த ப்ராஜெக்டில் எதுனா மாற்றிடுவீங்க. அதுவும் வந்து சேவ் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது லாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எதுவுமே காட்டாது. ஒரு நியூவாக எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் எதுவும் காட்டாது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒன்லி ரீட் ஒன்லி ஆகிடும். ஸோ உங்களால் வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு மட்டும் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லாக் பட்டனை எடுத்து விட்டால் மட்டுமே உங்களால் ஒரு ஐட்டம் இப்போ இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணுறேன்னா அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் டெலீட் பண்ண முடியும். ஸோ இது ஓப்பனில் இருந்தால் தான் உங்களால் டெலீட்டோ இல்லை இம்போர்ட்டோ பண்ண முடியும். சப்போஸ் இது லாக்கில் இருக்குன்னா அந்த மாதிரி பட்சத்தில் உங்களால் எந்த ஒரு டெலீட் அண்ட் ஆக்சஸ்லாம் கிடைக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஆகிடும். அண்ட் இந்த சர்ச் பட்டனில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட நார்மலாக ஒரு சர்ச் பார் மாதிரி தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த உங்கள் கையில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துல ஃபைலோட லேபிள் அண்ட் ஃபைலோட நேம் அந்த மாதிரி இதை வச்சு உங்களால் ஃபைலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த சர்ச் பார். தட்ஸ் ஆல் அபவுட் ஒரு குட்டி வியூ தான் கைஸ். ஸோ ப்ராஜெக்ட் விண்டோ பற்றி ஒரு குட்டி வியூ தான். அண்ட் இந்த டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு கிளாஸ் ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் வந்து போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குது இந்த டூல்ஸ். நீங்கள் ஒரு Adobe Premiere Proல ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற டூல்ஸே வந்து மோர் தென் எனஃப். அண்ட் இந்த டூல்ஸை பற்றி நியர்லி 4 to 5 கிளாஸ் டெஃபினட்டாக போகும். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த கிளாஸை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த கிளாஸ் வந்து
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸை எப்படி ஆர்கனைஸாக வச்சுக்கணும்னு தெரிஞ்சால் மட்டுமே உங்களால் ஒரு ப்ராஜெக்டை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஃபைலை எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் விண்டோட வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே உங்களோட ஃபைல்ஸ் ஆர்கனைஸாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். இந்த vlog நான் இதோட முடிக்கிறேன். திஸ் இஸ் நரேன் சைனிங் அவுட் ஃப்ரம் திஸ் vlog. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் சார்ட் இட் அவுட். அண்ட் VFXmentor சேனல் போய் பாருங்கள். ஸோ நான் எதுக்கு அவரை சொல்கிறேன்னா, எனக்கு பிடிக்கும் அவரை. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் பாருங்கள். நான் இதே vlogsஸை வந்து இங்கிலீஷ்லேயும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் கிடச்சிச்சுன்னா நான் சேம் vlogsஸை வந்து இங்கிலீஷ்லேயும் போடுறேன். தட்ஸ் ஆல் கைஸ். பை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் லைக் பண்ணுறேங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ காமனான டாபிக்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா இன்ஸ்டாவில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வில் டிஸ்கஸ். பை பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.